morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோபென்ஸ். நைட்ரோபென்சினுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஏற்கனவே இந்த ப்ரீவியஸ் வீடியோலையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போது அதோட கண்டினியூஷன் எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன். இதுக்கு முந்தின வீடியோவில் in alkaline medium how it undergoes reduction reaction in acidic medium as well as for the basic medium or neutral medium அப்படின்னு பார்த்தோம். electrolytic mediaத்தில் in two ways the electrolytic reduction takes place for the nitrobenzene. So when 6 nascent hydrogen atoms are treated for the reduction reaction, it gives aniline. Aniline benzene ringல C6H6ல ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்னா இப்போ NH2 ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் அனிலின். அதே மாதிரி 4 nascent hydrogen atoms are involved in the reduction and initially it gives hydroxyl NH2OH என்னது ஹைட்ராக்சிலமீன். அதில் ஒரு ஹைட்ரஜனை ஃபினைல் குரூப் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு, ஃபினைல் ஹைட்ராக்சிலமீன் கிடைக்கும். In the first step, otherwise intermediate product formed when 4 nascent hydrogen atoms added with the reduction reaction, phenyl hydroxylamine will be formed. It undergoes rearrangement. எப்படி rearrangement ஆகுதுன்னு பாருங்கள். இந்த OH, if it replaces one hydrogen from here, then that hydrogen atom it goes with NH, then it gives NH2. So NH2OH கிடைக்கும், அதாவது para amino phenol கிடைக்கும். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் தான் நம்ம எப்பொழுதுமே எழுதணும். இன்டர்மீடியட் ப்ராடக்ட்னு ஸ்பெசிஃபை பண்ணோம்னா இந்த இன்டர்மீடியட் ப்ராடக்ட். அடுத்தது ரிடக்ஷன் ஆஃப் கேட்டலிட்டிக் அண்ட் மெட்டல் ஹைட்ரைட்ஸ். ரிடக்ஷன் ஆஃப் கேட்டலிட்டிக் அண்ட் மெட்டல் ஹைட்ரைட்ஸ் அப்படின்னா கேட்டலிஸ்ட் மெட்டல் ஹைட்ரைட்ஸ். வாட் ஆர் த மெட்டல் ஹைட்ரைட்? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். மெட்டல் மட்டும் எடுத்தோன்னா நிக்கல் ஆர் பிளாட்டினம் ஆர் ஹைட்ரஜன். ஸோ நைட்ரோபென்சீன் இட் ரெடியூசஸ் வித் நிக்கல் ஆர் பிளாட்டினம், அதர்வைஸ் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். ஒரு கேட்டலிஸ்ட்னா நிக்கல் ஆர் பிளாட்டினம் எடுக்கிறீங்க, மெட்டல் ஹைட்ரேட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் எடுத்தால் இது ப்ரைமரி மீன் தான் கொடுக்கும், அதான் அனிலின். அரோமேட்டிக் பென்சீன், அரோமேட்டிக் அமீனுக்கு பேர் தான் அனிலின். சரியா, காமனாக அதுக்கு அனிலின் தான் சொல்லணும். அது செலக்டிவ் ரிடக்ஷன் ஏரியா பாலிநைட்ரோ காம்பவுண்ட்ஸ் if it undergoes selective reduction in the presence of diamine polysulfide. எஸ்ஸுக்கு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, எத்தனை டைம்ஸ்னு கொடுக்கல. ஸோ வென் இட் இஸ் ஹீட்டட் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் திஸ் தி செலக்டிவ் ரெடியூசிங் ஏஜென்ட், then this is an example for selective reducing agent, remember it. Then one nitro group will be converted into what? NH2, அதாவது மெட்டா நைட்ரோ அனிலின் கிடைக்கும். what it gives? மெட்டா நைட்ரோ அனிலின் and ammonia and water will be formed. அதே மாதிரி இப்போ நைட்ரோபென்சீன் இட் அண்டர்கோஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். அப்போ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனில் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் ஹாலோஜினேஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் நைட்ரேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம நைட்ரேஷன் பார்ப்போம். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், த இன்கமிங் எலக்ட்ரோஃபில் வில் பி அட்டாக்கிங் அட் தி மெட்டா பொசிஷன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் விச் குரூப்ஸ் ஆர் தி ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங் குரூப் அண்ட் விச் ஆர் தி மெட்டா டைரக்டிங். ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங் குரூப்னா அந்த functional group present in the particular compound, organic compound should contains lone pair of electrons. For example, phenol அப்படின்னா oxygen it carries what? Lone pair of electrons. And even in aniline it carries what? Nitrogen it carries lone pair of electrons. Aldehyde CH4, C double bond O is present in aldehyde ketonic group as well as carboxylic acid group. Even nitro group also, N double bond O, another oxygen is coordinated oxygen. So இங்கே வந்து it is a meta direction group. So chlorination of chlorine is what? That is an incoming electrophile that attacked at the meta positions and meta chloro nitrobenzene will be formed. அதே மாதிரி nitration it takes place. Nitration
வந்து நடக்கணும் அப்படின்னா அங்கே என்ன நடக்கணும்? நைட்ரேட்டிங் மிக்சர். வாட் இஸ் நைட்ரேட்டிங் மிக்சர்? மிக்சர் ஆஃப் கார்ன் சல்ஃபூரிக் ஆசிட் அண்ட் கார்ன் நைட்ரிக் ஆசிட் இஸ் கால்ட் அஸ் வாட்? நைட்ரேட்டிங் மிக்சர். அப்போது நைட்ரேட்டிங் மிக்சர் எடுத்து அட் த டெம்பரேச்சர் ஆஃப் 373 கெல்வினில் ஹீட் பண்ணோம்னா இட் கிவ்ஸ் டைநைட்ரோ டைநைட்ரோ, அதாவது 1,3 டைநைட்ரோபென்சின் ஆர் டைநைட்ரோபென்சின் கிடைக்கும். Whereas the nitration, if it takes place at the temperature of 473 Kelvin, then it gives trinitrobenzene. It gives what? Trinitrobenzene. That TNB will be formed. சரியா? இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் 2 mark questions. டெம்பரேச்சர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். 373 கெல்வினில் டைநைட்ரோபென்சின் அண்ட் at the temperature of 473 Kelvin it gives what? Trinitrobenzene. At the same time, the sulfonation. When nitrobenzene, it is heated with concentrated sulfuric acid, it gives 3-nitrobenzene sulfuric acid. அதாவது மெட்டாபொசிஷன் தான் சல்ஃபோனிக் குரூப் பாண்ட் ஆயிடும். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட்? தி நைட்ரோபென்சின் டஸ் நாட் அண்டர்கோஸ் ஃப்ரிடல்-கிராப்ஸ் ரியாக்ஷன். ஏன் இதில் ஃப்ரிடல்-கிராப்ஸ் ரியாக்ஷன் நடக்காது அப்படின்னா, due to the strong deactivating nature of nitro group. Nitro group is what? That is a deactivating group. அதனால் அது வந்து என்ன செய்யாது? ஃப்ரிடல்-கிராப்ஸ் ரியாக்ஷனை நடத்தும். What is the meaning of Friedel-Crafts reaction? Alkylation or acylation takes place in the presence of anhydrous aluminum chloride. அதுதான் the Friedel-Crafts reaction. அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அமீன்ஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்து நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் முடிஞ்சிருது. இப்போ அமீன்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். அலிஃபேட்டிக் அமீன்ஸ் அண்டு அரோமேட்டிக் அமீன்ஸ். அலிஃபேட்டிக் அமீன்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி. பிரைமரி அப்படின்னா இப்போது ஒரு அலிஃபேட்டிக் காம்பவுண்டில் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்த்தை இப்போ NH2 ரீப்ளேஸ் பண்ணியிருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் பிரைமரி அலிஃபேட்டிக் அமீன். செகண்டரி அலிஃபேட்டிக் அமீனில் சிம்பிள் அண்ட் மிக்ஸ்டு அலிஃபேட்டிக் அமீன்ஸ் அது. இப்போ செகண்டரி பொதுவாக ஃபஸ்ட்டு நீங்கள் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத ஞாபகம். இப்போது அல்கைல் குரூப் ஃபியூப்ரேட் இஸ் பாண்டட் வித் NH2 குரூப் and then that is the primary amine. If two alkyl groups are bonded with NH group, two alkyl groups are bonded with NH. Alkyl groups are bonded with NH group, then that is a secondary. Alkyl groups are bonded with N, nitrogen alone, then three alkyl groups. அது சேமாகவும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம். சேமாக இருந்ததுன்னா அது இதுக்கு பேர் சிம்பிள் டெர்ஷரி அல்கைல் அமீன்ஸ். டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து மிக்ஸ்டு டெர்ஷரி அல்கைல் அமீன்ஸ். திரும்பவும் சொல்கிறேன், பிரைமரி அல்கைல் அமீன் அப்படின்னா ஒரே ஒரு அல்கைல் குரூப் வந்து NH2 கூட பாண்ட் ஆகிடும். சரியா? செகண்டரி அல்கைல் அமீனில் இட் இஸ் கிளாஸிஃபைட் இன் சிம்பிள் அண்ட் மிக்ஸ்ட். அதாவது ரெண்டு அல்கைல் குரூப்ஸ் வந்து பாண்ட் ஆகிருக்கு NH கூட. இங்கே NH2 இருக்காது, NH மட்டும்தான் இருக்கும். அப்போ அதில் ரெண்டு அல்கைல் குரூப் சிமிலராக இருந்ததுன்னா அதுக்கு பேர் சிம்பிள் செகண்டரி அமீன். இப்போ அது வேறு அல்கைல் குரூப்பாக இருந்ததுன்னா மிக்ஸ்டு செகண்டரி அமீன்ஸ். அதே மாதிரி டெர்ஷரி அமீன் இட் இஸ் கிளாஸிஃபைட் இன்டு சிம்பிள் அண்ட் மிக்ஸ்ட். சிம்பிளில் பார்த்தீங்கன்னா 3 அல்கைல் குரூப்ஸ் ஆர் பாண்டட் வித் நைட்ரஜன் ஆட்டம் அலோன். அதில் ஹைட்ரஜனே இருக்காது. அது சிமிலராக இருந்ததுன்னா அது சிம்பிள் டெர்ஷரி அல்கைல் அமீன்ஸ். 3 அல்கைல் குரூப்ஸுமே வேறையாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் மிக்ஸ்டு டெர்ஷரி அல்கைல் அமீன்ஸ். சரியா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து அரோமேட்டிக் அமீன்ஸ். அரோமேட்டிக் அமீன்ஸ் ஆல்சோ கிளாஸிஃபிகேஷன் ஃபர்தர் இட் இஸ் கிளாஸிஃபைட் இன்டு பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி. எப்படி இதில் நம்ம சொன்னோமோ பிரைமரி வந்து ஈவன் இந்த அரைல் குரூப், இங்கே அலிஃபேட்டிக் குரூப்னு சொல்லக்கூடாது, அரைல் குரூப்னா விச் ஒன்? C6H5. If that is bonded with the NH2 group, then that is the primary aromatic amine or aniline. சிம்பிளாக சொல்லணும்னா அதுக்கு பேர் என்ன பேர்? அனில். அடுத்து செகண்டரியில் ரெண்டு அரைல் குரூப், if it is bonded with NH, then that is called as simple aryl, secondary aryl amine, aryl amines. சரியா? அப்போ C6H5 NH, C6H5 is an example for which one? The simple secondary aromatic amines. அடுத்தது இதில்
சப்போஸ் ஒரு அரைல் குரூப்பும் ஒரு அல்கைல் குரூப்பும் NH கூட பாண்ட் ஆயிருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன பேர் மிக்ஸ்ட் ஆர் அல்கைல் அமீன். மிக்ஸ்ட் ஆர் அல்கைல் அமீன். ஓகே, அதே மாதிரி தான் டெர்ஷரியில் இஃப் 3 alkyl groups or 3 aryl groups are bonded with nitrogen alone, then that is called as simple tertiary aromatic amines. If different alkyl groups or different alkyl groups or different aryl groups or mixture of the alkyl and aryl groups are bonded with a nitrogen atom, then that is called as what the tertiary aromatic amines. Mixed tertiary aromatic amines. சரி, இப்போ இதுக்கு நேமிங் எப்படி கொடுக்கலான்னு பார்ப்போம். சப்போஸ் ப்ரைமரி இப்போ CH3 CH2 NH2 இல்லைன்னா C2H5 NH2. வெரி சிம்பிள். ஈத்தேன் இஸ் த பேரண்ட் காம்பவுண்ட். ரெண்டு கார்பன் இருக்கனால ஈத்தேன். அதில் E will be terminated by amine. ஸோ எத்தனாமைன். அடுத்தது CH3NH CH3ன்னு இருக்கும். அப்போது CH3NH2 மட்டும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன பேர் மெத்தனாமைன். மீத்தேன் ப்ளஸ் அமீன் மெத்தனாமைன். ஆனால் அதில் ஒரு ஹைட்ரஜன் எது ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு மெத்தில் குரூப். எதில் பாண்டாக இருக்குது நைட்ரஜன் கூட. ஸோ N கேபிட்டல் N போட்டு மெத்தில் மெத்தனாமைன். அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஒரு சைடு மெத்தில் குரூப் இருக்குது, இன்னொரு சைடு எத்தில் குரூப் இருக்குது. அப்போ இதில் ஸ்மாலர் குரூப் இஸ் டேக்கன் அஸ் ஃபார் த சப்ஸ்டிடியூட். அப்போ N நைட்ரஜன் கூட எது பாண்டாக இருக்குது மெத்தில். ஸோ N மெத்தில். மீதி எத்தனை 2 கார்பன் இருக்குது. அப்போ எத்தனாமைன். சரியா? டெர்ஷரியில் பாருங்கள், இதில் 3மே மெத்தில் குரூப்ஸ் தான். ஸோ N, டைமெத்தில் 2 சப்ஸ்டிடியூண்ட் எடுத்துக்கணும். அதாவது CH3NH2 இஸ் டேக்கன் அஸ் ஃபார் த பேரண்ட் காம்பவுண்ட் மெத்தனாமைன். அதில் 2 ஹைட்ரஜன் எது ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு 2 மெத்தில். அப்போ டைமெத்தில் அப்படின்னு மொட்டை எழுதக்கூடாது. N, டைமெத்தில் மெத்தனாமைன். அதே மாதிரி மிக்ஸ்டு டெர்ஷரி அலிஃபேட்டிக் அமீன்ஸில் CH3N தட் இஸ் பாண்டட் வித் ஒன் சைடு எத்தில், another one side propyl. அப்போ லார்ஜர் அல்கைல் குரூப் இருக்குன்னா ப்ரொப்பைல். அப்போ ப்ரொப்பைலில் நல்லா கவனமாக பாருங்கள், 2வது பொசிஷனில் தான் என்ன இருக்குது NH2 ப்ரொப்பைலில் பொசிஷன் கொடுக்கும் 1 2 3. அப்போ 2ல் தான் என்ன அமீனோ குரூப்பு பாண்ட் ஆகிருக்கு. அந்த 2ல் இருக்கக்கூடிய அமீனோ குரூப்பில் நைட்ரஜன் இட் இஸ் பாண்டட் வித் மெத்தில் அண்ட் எத்தில். அப்போ N மெத்தில் N எத்தில் N மெத்தில் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஃபாலோ பண்ணணும். ப்ரொப்பேன் to amine. Propane to amine. Parent compound is propane. அதில் செகண்ட் பொசிஷனில் அமீனோ இருக்குது, அதனால் 2 amine. Propane to amine. N எத்தில் N மெத்தில். நம்ம என்னதை ஃபாலோ பண்ணியிருக்கோம் இந்த அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். அதேமாதிரி அரோமேட்டிக் அமீன்ஸில் பாருங்கள், ஃபினைல் அமீன் அப்படின்னு சொன்னால் அது காமன்.